வணக்கம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் எழுதிய நாட்டு வாழ்த்து பாடல் தான். இதுவரைக்கும் தொடர்ந்து பழைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய நூல்கள்ல இருந்து தான். இதெல்லாம் தேடி படிக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. பாரதியார் அப்படிங்கிற தலைப்பை நமக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவரை குறித்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நம்முடைய வெற்றிக்கான ஒவ்வொரு படிக்கட்டுகள் என்று தான் எண்ண வேண்டும். அதனால் தொடர்ந்து இது தெரியும், இது ரொம்ப எளிதானது அப்படின்னு எந்த ஒரு செய்தியையும் உதாசீனப்படுத்த வேண்டாம். சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறது மாதிரி எல்லா விதமான செய்திகளும் நமக்கு தேவை. ஒவ்வொரு தலைப்பாக இப்போ ஒரு ஆசிரியரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்களை குறித்து மொத்தமான செய்திகள் எல்லாம் தொகுத்து வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அங்கே இங்கே நம்ம குறிப்புகளை எடுத்து வச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்காது. அதற்காக ஒவ்வொரு பகுதிகளில் என்ன செய்யணும், ஒரு சின்ன குறிப்பேடு எப்போதும் நம்ம கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த குறிப்பேடில் இப்போ பாரதியாரை குறித்து என்னென்ன செய்திகள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் அந்த பாரதியாருங்கிற தலைப்புக்கு கீழாக நம்ம குறித்து வைத்து கொண்டே வரும் பொழுது, விரைவாக திருப்புதல் செய்யும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தை நான் கூறுகிறேன். அடுத்து பாருங்கள், இது நாட்டு வாழ்த்து பாடல். இந்த நாட்டு வாழ்த்து பாடல் பாடல் பாருங்கள். மாரத வீரர் மலிந்த நன்னாடு, மாமுனிவோர் பலர் வாழ்ந்த பொன்னாடு, பூரண ஞானம் பொழிந்த நன்னாடு, புத்தர் பிரானருள் பொங்கிய நாடு, பாரத நாடு பழம்பெரும் நாடே, பாடுவோம் இஃதே எமக்கிளை ஈடே. எங்கள் நாடு இது இந்த தலைப்பில் அமைந்த அந்த பாடல் தான். இந்த மாரத வீரர் அப்படின்னு சொல்லும்போதே மாரதன், அதாவது படைகளில் 4 வகையான படைகளில் தேர்ப்படையை முதன்மையானதாக, அப்போ படைகளில் முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தா தேர்ப்படை அப்படின்னு இங்கே குறிப்பிடப்படுது. அதனால் அவர் மாரத அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து இந்த வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பாரதியாரோட தேசிய கீதங்கள் அப்படிங்கிற பகுதிகளை. பாரதியாருடைய பிறப்பு பார்த்தோன்னா 11/12/1882 அப்படிங்கிறதுல பாரதியார் பிறந்த ஊர் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்தது தான், நெல்லை மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்திருக்கிறாரு. பாரதியார் பணியாற்றிய பள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. அதே இதுவும் முடியரசன் பணியாற்றிய பள்ளி அப்படின்னு பார்த்தோன்னா காரைக்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி அப்படிங்கிறதுல பணியாற்றி இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோன்னா இதில் பாருங்கள், குறிப்பிட்ட பாரதியார் இந்தந்த இதழ்கள் பணியாற்றி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். எந்த ஆண்டு அப்படிங்கிறது அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. 1904ஆம் ஆண்டு சென்னையில் பணியாற்றி இருக்கிறார். அடுத்து சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடரான நிவேதிதா தேவியை சந்தித்த ஆண்டு. அப்போது இதில் சாமி விவேகானந்தரின் முதன்மை சீடர் நிவேதிதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவரை பாரதியார் சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இந்த ஆண்டும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் அரிய தகவல்கள் தான். அடுத்து பாரதியார் இந்தியா இதழின் ஆசிரியரான இருந்த ஆண்டு 1907. அதே மாதிரி அரவிந்தரின் நட்பு கிடைத்த ஆண்டு எப்போனா 1910. அடுத்து கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் பாரதியார். கீதையை தமிழில் என்ன செய்திருக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார், தெரிந்த செய்தி தான். அடுத்து சப்த முனிகள் அப்படின்னு சொல்லி இந்த 7 வரை நமக்கு இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு. இது பழைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற செய்தி. அகத்தியர், புலத்தியர், அங்கிரா, கௌதமன், வசிஷ்டன், காசிபன், மார்க்கண்டர், இந்த 7 பேரும் சப்த முனிகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுறாங்க, சொல்லப்படுகிறார்கள். அடுத்து நாரதர் இசைக்கும் யாழ் மகதி யாழ் முக்கியமான குறிப்பாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாரதியாரை பற்றிய குறிப்புகள் இவ்வளவுதானா அப்படின்னா இவ்வளோ கிடையாது. இன்னும் நிறைய குறிப்புகள் அவரை குறித்து இருக்கிறது. நான் எடுத்துக்கொண்ட பாடப்பகுதிகளில் இருந்த குறிப்புகளை உங்களுக்கு வினாக்களாக என்ன செய்திருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். இன்னும் பல செய்திகள் இருக்குது. இதை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொளிகளில் நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை முதல்ல தொகுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அறியப்பெற பல தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறதுனால இதை கொடுத்துருக்கிறேன். இது போன்ற இன்னும் பல்வேறு காணொளிகளை காண்பதற்கு தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். நன்றி.